பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோ வந்துச்சு பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனா அதுல கோமதி வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்த மாதிரி காமிப்பாங்கன்னு பார்த்தா வேற ஏதோ காமிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் திருந்துற மாதிரி போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்களா இல்லைன்னா கோர்ட்ல போய் வாதாடி? கோமதிக்கு ஒண்ணுமே ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அவ்வளவு சீரியஸா காமிச்சிட்டு இருந்தாங்க. நீ என்ன காமெடி? நானும் நெஞ்சு வலி வந்து ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் சீனா தான் காமிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா உடனே புஷ்னு ஆயிடுச்சு. தங்கமயில் கூட இருக்கிற அப்பயும் வாய் திறக்க மாட்டேங்க. அவங்க அம்மா இங்கே வந்து அதே சொல்லிட்டு இருக்காங்க. வாயை திறக்காம அப்படியே பேன் பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியா இவ்வளவு நடந்தும் தங்கமயில அந்த வீட்டுல ஏத்துக்குவாங்கன்னு தங்கமயில் அம்மா நினைக்கிறாங்க. தங்கமயில் அம்மா நினைக்கிறது தங்கமயில் முதல் என்ன நினைக்கானே. அங்கேயும் வந்துட்டு அவங்க அம்மா சொல்றதுலாம் சரி அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. சக்திவேலா அவங்க சாட்சி கூப்பிடும்போது வந்து நமக்கு சாதகமா சொல்லுவாங்க சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நடக்கவே இல்லைன்னு அப்படியே மூஞ்செல்லாம் தங்கின்னு போயிடுவாங்க. ஆமா, என்ன சக்திவேலும் புத்திவேலும் தான் இப்ப இந்த பிரச்சனை நடந்ததுனால மனசு மாறி இருக்காங்க. அதனால ஒருவேளை தங்கமயில வந்து பாண்டியன் குடும்பத்துல உள்ளவங்க ஏத்துக்குவாங்களோ? ஏன்னா இந்த விஷயம் நடந்ததுனாலதானே மனசு மாதிரி கோமதியை வந்து ஏத்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதனால இதெல்லாம் மன்னிச்சு ஒருவேளை தங்கமயில ஏத்துக்குவாங்களோ? ஆமா, மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னா சரவணன் என்ன நான் ஏற்கனவே செத்து போயிருவேன் உண்மையா அவன் செத்து போனாம போய் வாங்குறேன். காமெடி பண்ணாத. அது எப்படி தங்கமயில வந்து சரவணன் எப்படி ஏத்துக்கலாம்? இது பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் உள்ளவங்க வேணா ஏத்துக்கலாம். கோமதி வேணா யோசிச்சு பார்க்கலாம். போன எபிசோடு ஃபுல்லா அதையே தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்ன போய் இப்படி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோமதி அந்த பாண்டியன் கூட கேட்பாங்களா மீனாட்ட, உங்க அத்தை மகாமாரி பாத்துக்கிட்டாலே வேற என்ன தப்பு செஞ்சா அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே வச்சுட்டாங்க. ஜெயிலுக்குள்ள வைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி மன்னிப்பாங்க? அப்பதான் சரவணன் டிவோர்ஸ் வாங்குற இதை பத்தி தான் அடுத்த வாரம் அப்பனா இழுப்பாங்களா? இவங்க எல்லாரும் வெளியில வந்தா டிவோர்ஸ் பத்தி தான் பேசுவானா மறுபடியும். இந்த நாடகத்துல ஆனா தங்கமயில் மட்டும் அப்பாவியானே கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அவங்க அம்மா சொல்றது சரியா தப்பான்னு கூட தெரியாத மாதிரியா இருப்பாங்க. இல்ல இதெல்லாம் நடந்தாதான் சரவணனோட சேர்ந்து வாழ முடியுங்கிறாங்க. அப்படி அவங்க அம்மா சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறாங்களே, அப்படியே அப்பாவியா இருக்கிறாங்க. தங்கமயில்ட்ட யாருமே பேச மாட்டாங்க போல. மீனா யாராவது பேசி ஏதாவது சரி பண்ணுவாங்களா அப்படின்லாம் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஒண்ணுமே நடக்கலாம். அதான் மீனா நேர்ல போய் தங்கமயில 4000 இறஞ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துருவா அப்படின்னு எதிர்பார்க்கிற நேரத்துல, ஆனா மீனா என்ன போலீஸ் ஸ்டேஷன்லயே நின்று ஜாமீன் எடுக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரடியா போய் எதுக்கு சைன் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அத்தை அப்படியே நடத்தினாங்க. அதை இந்த வீட்டுல உள்ளவங்க யார் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி 4000 அரைஞ்சு வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. ஸ்டேஷன் கூட்டு வந்து எல்லாமே நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் புஷ்னு போயிட்டு கடைசியில முத்துவேல் சக்திவேல் தான் வந்து அவங்கள ஸ்டேஷன்ல இருந்து சாட்சி சொல்லி வெளியே எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல பாண்டியன் தான் வந்து அவங்க கைய பிடிச்சி கேக்குற மாதிரி போயிட்டாங்க. ஆமா, மனசு மாதிரி கடைசியில குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ற முயற்சி எடுத்து எடுப்பாங்களோ என்னவோ. அதெல்லாம் இப்போதைக்கு நடக்குன்னு தெரியல. திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க, திடீர்னு சேர்ந்துக்கிறாங்க. இத்தனை நாளா எதிரும் புதிருமா அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சடனா எப்படி மனசு மாறினாங்கன்னு நம்பவே முடியல. உண்மைக்கே எப்படிலாம் நடக்கும் தெரியல. அந்த சீரியல்ல தான் நடந்திருக்கு. பாக்கலாம் அடுத்த வாரம் வந்து எப்படி முத்துவேலும் சக்திவேலும் சகஜமா பாண்டியன் கோமதி கிட்ட மறுபடியும் பேசுறாங்களா, இல்லன்னா வந்து இந்த சூழ்நிலையினாலதான் உங்க கூட நாங்க காப்பாத்துறதுக்கு தான் வந்தோம், மத்தபடி உங்களுக்கு இருக்கிற 2 பேத்துக்கு இருக்கிற பகதான் அப்படின்னு சொல்றாங்களான்னு பாக்கலாம். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மூஞ்ச கூட சரியா பேச மாட்டாங்க. இப்ப வந்து முத்துவேல் வந்து கோமதிய நெஞ்சில சாஞ்சிடறாங்களா, அதை வந்து சட்டி பிடிச்சிட்டு சமாதானப்படுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அதனால உண்மையே தெரிஞ்சுட்டாங்க போல. திரும்பினாலும் ஏன்னா அவங்க 3 பொம்பளை இங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறதுனால தானே இவங்க மெனக்கிட்டு வந்திருக்காங்க. பாண்டியன் மன்னிப்பு கையை பிடிச்சி காலில் விடாம கையில விழுந்துட்டாருல. ஆமா, மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஆமா, மன்னிப்பு கேட்டாங்க. அப்பனா 2 குடும்பமும் மறுபடியும் சகஜமா ஆயிடுவாங்களா? சகஜமா தங்கமயில் கதி என்ன ஆகும் தெரியலையே. தங்கமயிலாம் மன்னிக்கவே முடியாது. அவங்கன்னா அப்பாவின்னு சொல்லவே கூடாது. இவ்வளவு நடந்திருக்கு. தங்கமயில் தகரமயில் ஆயிடுச்சு. சரி, ஆனா இதுல என்னன்னா அந்த நகையை பத்தி இன்னும் உண்மை வெளியே வரல. அது எப்ப வெளியே வருமோ? அந்த நகையை பத்தி யாருமே பேசவே இல்லை. இந்த நேரத்துல பேசினாலும் அது எதிர திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் அமைதியா இருக்காங்களான்னு தெரியல. அதே பாண்டியன் குடும்பம் தான் மாத்தி வச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதனாலயே அமைதியா இருக்காங்க. நாங்கெல்லாம் நல்ல குடும்பம். நீங்க 80 போட்டீங்கன்னு சொல்றீங்க. ஆட நம்பவே முடியலையே. போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட் கொடுவா. 80 நகைய பத்தி இப்ப யாருமே பேசல. அத கம்ப்ளைண்ட் யாராவது பண்ணுவாங்களா? இல்ல அந்த விஷயம் எப்ப தெரியும் தெரியல. ஆமா, இப்ப டிவோர்ஸ் பண்றத பத்தி பேசினா உடனே அவங்க அம்மா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க 80 பவுன் நகை போட்டோம், என் பொண்ணே வேண்டான்னு சொல்றீங்க, அப்பனா என்னுடைய நகையை கொடுங்க, என் பொண்ணுக்கு போட்ட நகையை கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்கன்னா அப்ப உண்மை வெளியே வருமோ என்னமோ தெரியல. எங்க வெளியே வரும்? 80 பவுன் வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதுல போலியான நகைன்னு சொன்னாங்கன்னா அதான் நம்ப மாட்டாங்க. அவங்க மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. நீங்க தானே சொன்னீங்க அன்னைக்கு 80 கவரிங்கன்னு. என்னக்கா இப்ப இப்படி சொல்றீங்க?
அப்படின்னு சொல்லி மீனாலாம் கேட்பாங்களாங்க. மீனாலாம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஐநா சொன்னாலுமே இப்ப அவங்க வந்து ஜீவா சொத்தை எழுதி வாங்கிடுவேன்லாம் சொல்லிட்டு போனாங்கன்னு. ஆமா. ஜீவனாம்சம் குடுக்கறதுக்கு அப்படி பேசிட்டு போனாங்க. அது நகையை உண்மையா போலியான நகையை உண்மையான நகைன்னு சொல்லி வாங்கினாங்க. வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. அதனால டிவோர்ஸ்ன்னு சரவணன் முடிவெடுத்தா அதுக்கும் எதிரா தான் அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். இத்தனை நாளா அழுதுகிட்டே இந்த சீரியல் போச்சு. அடுத்தடுத்த வாரமாச்சும் கொஞ்சம் சந்தோஷமா போனா நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஹைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹைப் பண்ணீங்கன்னா தான் நம்ம வீடியோ சஜஷன்ல எல்லாரும் கொண்டு போவாங்க. எல்லாரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் நன்றி.